ஒரு அழகான கிராமத்துல ஜெயசுதாங்கிற பாட்டி வசிச்சு வந்தாங்க. நம்ம ஜெயா பாட்டி எப்பவும் ரொம்ப நேர்மையான குணம் கொண்டவங்க கூட. அது மட்டும் இல்லாம தன்னோட சாப்பாடு எல்லாருமே 5 ரூபாய்க்கு மட்டுமே தந்துட்டு இருப்பாங்க. ஏமா ஈசே, வா வா, உனக்கு இந்த கடையில் வாங்கி கொடுக்குறேன். இந்த கடையில் கொஞ்சம் விலை கம்மியாதாம்மா இருக்கும். நீ வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போனால் மனசு கஷ்டமாக இருக்கும்ல. வாமா, 1 ரூபா சாப்பிட்டுட்டு போ. ஐயா, நான் பக்கத்தில் தானே கிராமம் இருக்குது, நான் போய்க்கிட்டே நின்று கவலைப்படாத. இங்கே வாங்கி சாப்பிட்டா எப்படியும் 50 ரூபா 100 ரூபா ஆகி போயிரும் பார்த்துக்க. அந்த காசுக்கு 2 நாளைக்கு நீ புடச்சி சாப்பிட்டுக்குவேல. வேணாமையா, நான் என் வீட்டில் போய் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். நீ போயிட்டு வச்சாமி. நீ என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கிற? நம்ம ஜெயாவோட கடையில் சாப்பாடு வெறும் 5 ரூபா தான் பார்த்துக்க. 5 ரூபாய்க்கு இங்கே இருக்க எல்லா வெரைட்டிஸும் வச்சு கொடுத்துரும். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும்மா. நீ இந்த கடையை சாதாரணமாக நினச்சிட்ட. ஜெயா, எங்கள் 2 பேர்த்துக்கும் 5 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுமா. உன் கடையை பற்றி சொன்னா இவன் நம்ப மாட்டேங்கிறா. கொஞ்சம் நீயே எடுத்து சொல்லு. நீ உதவி மனப்பான்மையில கடை போட்டிருக்கிற. இங்கே நிறையா பேத்துக்கு அது தெரியுது கிடையாது. நீ நிறையா பேத்துக்கு சொல்லி புரிய வைமா. ஏம்மா, உனக்கெல்லாம் சாப்பாடுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நேராக இங்கே வந்துரு. எப்போவுமே நம்ம கடையில் 5 ரூபா தான் சாப்பாடு பார்த்துக்க. 5 ரூபாய்க்கு பூரி பொங்கல் வடைன்னு எல்லாமே கொடுத்துருவேம்மா. இது நான் லாப நோக்கத்துக்காக ஆரம்பித்த கடை கிடையாது. இங்கே இருக்க ஏழைப்பாளைக எல்லாத்துக்கும் உதவுன்றதுக்காக தான் இந்த கடையை நான் வச்சுருக்கேன் பார்த்துக்க. என் மகன் எனக்கு நல்லா ராஜா மாதிரி சம்பாரிச்சு கொடுக்குறான். நான் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற நோக்கத்தில் தான்ப்பா இதை ஆரம்பிச்சிருக்கேன். அதனால நீங்கள் எப்போ வேணாலும் வந்து சாப்பிடலாம். அட கடவுளே, என்னது இது? 5 ரூபாய்க்கு இம்புட்டு நல்ல சாப்பாடு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுமா. இவ்வளோ நல்ல சாப்பாடு செஞ்சு வச்சுருக்குற. 5 ரூபாய்க்கு எதாவது ஆகாது போகாத சாப்பாடு தான் தருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ சுவையான சாப்பாடு நான் சாப்பிட்டதே கிடையாது. நீ மனசு ரொம்ப தங்கம்மா. அதுதான் நானும் சொன்னேன், எப்பவும் கஷ்டம்னா என் கடைக்கு வந்துரு. அங்கே வர ஏழைப்பாளைக எல்லாருமே மனசார அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு போவாங்க. ஏம்மா ஜெயா, இந்த 5 ரூபா இனிமேல் உன் கடைக்கு தான் வந்து தினம் தினம் சாப்பிட போறேன் பார்த்துக்க. 5 ரூபாய்க்கு இவ்வளோ நல்ல சாப்பாடு கொடுத்தா யார் தான் சாப்பிடாம இருப்பா? நீ நல்லா இருக்கணும் கண்ணு. வாப்பா வா, சாப்பாடு வெறும் 5 ரூபா தான். சாப்பிட்றியா? இதோ பாருங்கம்மா, நான் உங்கள் 5 ரூபாய் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வரல. இந்த கடையை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் நல்லா டெவலப் பண்ணிக்குவேன். 5 ரூபாய்க்கு சாப்பாடு விற்று உங்களுக்கு என்ன லாபம் இதில் கிடைக்க போகுது? இந்த கடையை என்கிட்ட கொடுத்துட்டா நானாவது நல்ல லாபம் சம்பாதிப்பேன்ல. தயவு செஞ்சு நீங்கள் வாழுங்க, இல்லைன்னா என்னையவாது வாழ விடுங்க. அதனால என்ன பண்ணுறீங்க? இந்த கடையை நான் நல்ல விலைக்கு வாங்கிக்கிறேன். தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்க. என்னப்பா நினச்சிட்டு இருக்க? இந்த கடையை நான் லாப நோக்கத்துக்காக நடத்தலைன்னு உனக்கே தெரியும். அது மீறியும் நீ இப்படி வந்து கேட்டால் என்ன அர்த்தம்? நான் எப்போவும் என் கடையில் 5 ரூபாய்க்கு தான் சாப்பாடு கொடுப்பேன். இங்கே இருக்க மக்கள்லாம் பாவம், அவங்க நலனுக்காக நான் போட்டுட்ருக்கேன். இந்த கடையை கேட்டால் நான்லாம் கொடுக்க முடியாது. இது எப்போவுமே என்னோட கடை, பார்த்துக்கோ. இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷங்களை நான் பார்த்தது கிடையாதுப்பா. 1 ரூபா கீழே உளுந்தா கூட உருண்டு போய் எடுக்கிற உலகம் இது. அதில் இப்படி இருக்கவங்களா இப்போ தான் பார்க்குறேன். என்னமோ போங்க, நான் கிளம்புறேன். எப்படியாச்சும் இந்த கடையை வாங்கி போடணும்னு நினைக்கிறேன். நான்லாம் கொடுப்பேனா? இது என்னோட மக்களுக்காக நான் போட்ட கடை. கண்டிப்பாக அதை நான் கொடுக்க மாட்டேன். ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க. ஏமா, நாளைக்கு நீ வந்து கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. இவ்வளோ லேட்டாக வந்தால் என்னம்மா அர்த்தம்? கொஞ்சம் வெள்ளனே வந்து தூங்கினா தானே காலைல வெள்ளனே எழுந்திரிச்சு போக முடியும். என்னம்மா நீ இப்படி லேட்டாக தூங்கி சீக்கிரம் எழுந்திரிச்சேன்னா உடம்பு கெட்டு போயிடாதா? ஒழுங்காக நல்லா தூங்கிட்டு நாளானி கூட போகலாம்ல. இல்லைப்பா, கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுருக்கிறதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. கண்டிப்பாக போயே ஆகணும். என்ன எனக்கு ஒரு கவலை, 2 நாளைக்கு கடையை பூட்டி வைக்கணுமே. இங்கே இருக்கிற மக்கள்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. யாராச்சும் ஒரு ஆள் கடையை பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுதுப்பா. அம்மா, ஒரு 2 நாள் கடையை சாத்தி வைக்கிறதுனால ஒன்றும் ஆயிடாது. பேசாமல் இருமா. இந்த மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான் இந்த 5 ரூபா சாப்பாடு கடையை ஆரம்பிச்சேன். இது 2 நாள் எங்கே சாப்பிடுவாங்கன்னு நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது. அத்தை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. 2 நாளைக்கு நான் கடையை பார்த்துக்கிறேன். நானே சமைச்சு எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அத்தை. நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னங்க அத்தை, உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? அதெல்லாம் நீங்கள் பயப்படவே வேணாம். 2 நாளைக்கு நானே கடையை பார்த்துக்கிறேன். இல்லை கண்ணு, உனக்கு ரொம்ப முடியாதுன்னு சொல்லுவியே. வீட்டில் இருக்க வேலையை பார்க்கறதுக்கே உனக்கு நேரம் சரியாக இருக்குது. அதில் அந்த வேலையை எப்படி பார்ப்ப? ஆமாம்மா, உனக்குலாம் சரியாக பார்க்க தெரியாது. காலைல வெள்ளனே எந்திரிச்சு எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துகிட்டு போகணும். அம்மானா கரெக்டாக பார்ப்பாங்க. உனக்கு கஷ்டம் பண்ணுறது. என்னங்க கஷ்டம்? அதெல்லாம் நான் செஞ்சிருவேன். நீங்கள் கவலைப்பட வேணாம், பேசாமல் இருங்க. காலையில் எந்திரிச்சதுமே அவங்க அத்தையும் தன்னோட கடையை மருமகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு கோயிலுக்கு கிளம்புனாங்க. சரிம்மா, நானும் வேலை கிளம்புறேன். நீ பத்திரமா இரு வீட்டில். என்ன மறக்காம சீக்கிரம் போய் கடையை ஆரம்பி. அம்மானா நேரம் ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ இப்போதான் சாப்பாடே செஞ்சு முடிச்சிருக்கிற. சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஆரம்பி. சரிங்க சரிங்க, நான் வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். ஐயோ, மணி ஆயிடுச்சு. சீக்கிரம் வியாபாரத்துக்கு பொருளை எடுத்துகிட்டு போவோம்.
அட என்னது இது? இதுல வெறும் 5 ரூபான்னு போட்டிருக்குது. 5 ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில இருந்து உழைச்சி இந்த சாப்பாடுலாம் எடுத்துட்டு வர்றது. 5 ரூபாய்க்குலாம் நான் வியாபாரம் பண்ண மாட்டேன். கண்டிப்பா 50 ரூபாய்க்கு மாத்திருவோம். அப்பனா தான் நமக்கு கொஞ்சமாச்சும் லாபம் கிடைக்கும். காலையில இருந்து கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு 50 ரூபா போட்டாதான் நமக்கு கொஞ்சமாச்சும் நல்ல லாபம் வரும். ஆ இப்பதான் சரியா இருக்குது. இங்க வரவங்கலாம் 50 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டோம். இது 50 ரூபாய்க்கு கூட விற்கலன்னா என்ன அர்த்தம்? அடடடடா என்னம்மா போர்டில் 50 ரூபான்னு சாப்பாடை மாத்திட்டீங்க போல. ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாக்குறதுக்கே. உங்க அத்தை இருக்காங்களே, உங்க அத்தை சரியான ஏமாளி. 5 ரூபாய்க்கு எவனா சாப்பாடு விற்பாங்களாமா? ஆனா உங்க அத்தை ஊசு மாதிரி வித்துட்டு இருக்காங்க. இப்ப பாரு நீ மாத்தி போட்டிருக்க, இதுதான் சரியானது பாத்துக்க. இதே மாதிரி வியாபாரம் பண்ணு. ஆமாங்கய்யா, 5 ரூபாய்க்கு விற்று நமக்கு என்ன அதுல லாபம் கிடைக்கும்? 50 ரூபாய்க்கு வித்தாவது நமக்கு நல்ல லாபம் இருக்குது. இவங்களை என்ன சொல்றது? இவங்களுக்கு எதுவுமே தெரியாது பார்த்துக்கோங்க. சரியான ஏமாளி. இனிமேல எப்போவும் நான் 50 ரூபான்னு தான் வியாபாரம் பண்ண போறேன். அதுதான் சரிம்மா, அப்படியே வியாபாரம் பண்ணு. இப்படி பண்ணாதானே சீக்கிரம் இந்த கடையை இழுத்துட்டு மூடிட்டு போவீங்க. இங்க யாரும் மக்கள் குறைவாங்க. சரி சரி, இந்த மாதிரி இப்படியே வியாபாரம் பண்ணு, நான் கிளம்புறேன். வாங்க வாங்க பாட்டி, சாப்பாடு இருக்குது. பொங்கல், பூரி, வடை எல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, தரேன். அட என்ன கண்ணு புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கிற? உங்க அத்தை கடையெல்லாம் தினமும் வந்து வாங்கி சாப்பிட்றவ பாத்துக்க. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாத்துலயுமே ஒன்னொன்னு வச்சு கொடுமா. அப்பதான் சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க. உங்க அத்தை கைப்பக்கம் இருக்கான்னு பாத்துருவான். அவங்களும் நல்லா மனசார வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்தது. ஏ கண்ணு, உங்க அத்தை மாதிரியே செஞ்சிருக்க பாத்துக்க. அப்படியே உங்க அத்தை சுவா அப்படியே இருக்குது பாத்துக்க. மாமியார் கைப்பக்கம் மருமலுக்கு வரும் சொல்லுவாங்க. அது இதுதான் போல இருக்குது. சரிம்மா, இந்த 5 ரூபா, நான் கிளம்புறேன்னு. என்னது இது 5 ரூபாய் கொடுக்குறீங்க? ஏங்க இவ்வளோ சாப்பாடு வச்சு கொடுத்துருக்கிறேன், 5 ரூபா கொடுக்குறீங்க? மனசாட்சி இல்லை உங்களுக்கு? இந்த போர்டை கொஞ்சம் பாருங்க. 50 ரூபான்னு எழுதி போட்டிருக்கிறேன். 50 ரூபா கொடுக்காம 5 ரூபா கொடுக்குறேன்னு சொல்றீங்க. எனக்கு ஒழுங்கா 50 ரூபா கொடுத்துட்டு போங்க. இல்லைன்னா இங்க ஏதாவது கடையில வேலை பார்த்துட்டு போங்க. ஏம்மா என்னம்மா இப்படி சொல்ற? உங்க அத்தை 5 ரூபாய்க்கு தானே விற்பாங்க. அதை நம்பிதாப்பா நான் வாங்க வந்தேன். நீ திடீர்னு 50 ரூபா சொன்னா நான் எங்கே போகிறது? சரிம்மா, இந்த புடி. நான் மதியான சாப்பாடுக்கு நைட்டு சாப்பாடுக்கு சேர்த்து தான் காசு வச்சிருக்கிறேன் பார்த்துக்க. அதுதான் 50 ரூபா இருக்குது. இந்த புடி. என்கிட்ட வேற காசு இல்லைம்மா. இனிமேல் நான் கடைக்கு இந்த சாப்பிட வர மாட்டேன் சாமி, ஆளை விடு. இப்படி சொன்னா பரிதாபப்பட்டு உங்கள்கிட்ட காசு திருப்பி கொடுத்துருவேன் நினைக்காதீங்க. எனக்கு காசு தான் முக்கியம் பார்த்துக்கோங்க. எனக்கு வர லாபம் தான் எனக்கு முக்கியம். அதனால இந்த இதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். 50 ரூபானா 50 ரூபா தான். நீங்கள் அதை உங்கள் தோட விற்றாது கொடுத்துட்டு தான் போகணும். கிளம்புங்க. இனிமேலாச்சும் கொஞ்சம் பார்த்து வந்து சாப்பிடுங்க. ஏம்மா, இங்க இருக்கிற சாப்பாடு எல்லாத்துலயும் ஒன்னொன்னு வச்சு கொடுமா சாப்பிட்றதுக்கு. இது பாருங்கம்மா, நான் இப்பவே சொல்லிடுறேன். இங்க இருக்கிற சாப்பாடு எல்லாமே 50 ரூபா பார்த்துக்கோங்க. நீங்க சாப்பிட்டுட்டு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் வாங்க மாட்டேன். 50 ரூபானா சாப்பிட உட்காருங்க, இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இருங்க. அங்க வந்த மக்கள் எல்லாரும் அன்னைக்கு சாப்பிடாமே கிளம்புனாங்க. அவ எல்லாத்தையும் தூக்கி கீழே கொட்டினாலே தவிர மக்களுக்கு யாருக்கும் உதவி பண்ணுன்ற மனப்பான்மை கூட இல்லை. அதை அப்படியே கீழே கொட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல தன்னோட கடையை ஆரம்பிச்சா. ஆனா மக்கள் யாரும் 50 ரூபானால அவங்கள்ட்ட பயந்துகிட்டு சாப்பிடவே வரல. ஒரு சின்ன பையன் மட்டும் சாப்பாடு கேட்டுட்டு இருந்தான். அதை இன்னொருத்தர் வேடிக்கை பார்த்தாரு. அக்கா அக்கா, இந்த பாட்டி 5 ரூபாய்க்கு தானே சாப்பாடு தருவாங்க. நீங்க என்ன 50 ரூபாய்க்கு மாத்தி வச்சிருக்கிறீங்க? எனக்கு 5 ரூபாய்க்கே சாப்பாடு கொடுங்கக்கா. இந்த சாப்பாடு இல்லைன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு 5 ரூபாய்க்கு கொடுங்களே. இத பார் தம்பி, என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? 5 ரூபாய்க்கெல்லாம் நான் சாப்பாடு கொடுக்க முடியாது. பேசாம போப்பா. உங்க கஷ்டத்துக்கு நாங்க தான் ஆளா? நான் 50 ரூபாய் ஏத்தி 2 நாள் ஆச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 50 ரூபானா வந்து சாப்பிடுங்க, இல்லையா கிளம்பிக்கிட்டே இருங்க. சாப்பாடுலாம் நான் 5 ரூபாய்க்கு தர முடியாது பார்த்துக்க. அக்கா அக்கா, ரொம்ப பசிக்குதுக்கா. இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு கொடுங்கக்கா. வயிறு ரொம்ப கபகபங்குதுக்கா. நேத்து சரியாவே சாப்பிடலக்கா. ப்ளீஸ்க்கா 5 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுங்கக்கா. இப்ப நீ மட்டும் போகலன்னு வச்சுக்கவே வேற மாதிரி பேச வேண்டியது இருக்கும். ஒழுங்கா கிளம்பு. நீ பசிக்குதுன்னு சொன்னா அதுக்கு நானா பொறுப்பாக முடியும்? உங்க அம்மா அப்பாட்ட போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடு போ. 50 ரூபா கொடுத்து சாப்பிட்றதுக்கு வக்குல வந்துருச்சுங்க. என்னங்கய்யா, 5 ரூபா சாப்பாடுலாம் இங்கே எதிர்பார்த்து வராதிங்க. 5 ரூபா சாப்பாடுலாம் கிடையாது பார்த்துக்கோங்க. இங்கே வாங்கினா 50 ரூபா. 50 ரூபானா சாப்பிடுங்க, இல்லைன்னா கிளம்புங்க. இந்த கடையில ஒரு பாட்டி இருப்பாங்களே, அவங்க உதவி பண்ற மனப்பான்மையில தான் இந்த கடையை போட்டேன்னு சொன்னாங்க. அதுவும் இங்கே இருக்க பாட்டி எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கவே மாட்டாங்களாமா. அதனால தான் உங்களுக்கு நான் ஃபுட்டெல்லாம் ஸ்பான்சர் பண்ணலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லை, இந்த கடையவே இடிச்சிட்டு பெரிய கடையாக கட்டி கொடுக்க சொன்னாங்க. எங்கள் டீம்லேருந்து நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் இங்கே நடக்கிறதே வேறையா இருக்கே. என்னங்க சார் சொல்கிறீங்க? பெரிய கடையை இடிச்சிட்டு கட்டி தர போகிறாங்களா? ஆமாம் ஆமாம், ஆனால் இதுக்கு மேலே அதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களை மாதிரி நன்றி கெட்டவங்கள நான் பார்த்தது கிடையாது. அது மட்டும் இல்லை, எங்கள் டீம்லேருந்து அந்த பாட்டிக்கு நிறைய கேஷும் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு ஸ்பான்சரும் பண்ணிடுவோம். அந்த பாட்டிக்கு நிறைய சம்பளமும் கொடுக்கலான்னு நினச்சாங்க. ஆனா அதுக்கு இப்ப வாய்ப்பு கிடையாது. உங்களால அது. சார் அப்படிலாம் இல்ல சார். எங்க அத்தை அப்படி பட்டவங்க இல்ல. தயவு செஞ்சு உங்களுக்கு உதவி பண்ணுங்க சார். இல்லம்மா, இல்லவே இல்ல. அந்த சின்ன பையனுக்கு உதவுங்கிற மனப்பான்மை கூட உனக்கு இல்ல. உங்களுக்குலாம் நான் உதவி என்ன பண்ண போறேன்? என் டீம் கிட்ட சொல்லி இதை கேன்சல் பண்ண சொல்றேன் முதல்ல. ஐயோ, நல்ல ஒரு வாய்ப்பு வந்துச்சு. இதை போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. அத்தை பாவம், அவங்க எவ்வளவு நாள் இதுக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க. தேவையில்லாம இந்த 2 நாள்ல நான் அதை வீணடிச்சிட்டேனோ.
வாங்கக்கா ஜெயாக்கா நல்லா இருக்கீங்களா? கோயிலுக்கு 2 நாள் போயிட்டு வந்தீங்களா? நல்லா இருக்கீங்களாக்கா? அதெல்லாம் எனக்கு என்ன, ராணி மாதிரி இருக்கேன் பார்த்துக்கோ. ஆமா, என்ன நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டு பார்த்தியா? என் மருமக தாண்டி சமைச்சு கொண்டு வராலாம். நல்லா இருக்குதா? சாப்பிட்டு பார்த்தியா? ஏக்கா நான் எப்படிக்கா சாப்பிட முடியும்? உன் மருமக 50 ரூபாய்க்கு சாப்பாடு ஏற்றி வச்சிருக்கிறா. நான் அதை எப்படிக்கா சாப்பிட முடியும்? 5 ரூபாய்க்குங்கிறதே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சிட்டு கிடக்குறேன். 50 ரூபாய்க்கு தினமும் சாப்பிட என்னால் முடியாதுக்கா. அதனால தான் நான் வாங்கி சாப்பிட்றது கிடையாது பார்த்துக்க. அவங்க அத்தைக்கு இது ரொம்ப கோவத்தை தூண்டுச்சு. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நான் 5 ரூபாய்க்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தா நீ 50 ரூபாய்க்கு கொடுத்துருக்குற. நான் லாப மனப்பான்மையில இந்த கடையை நடத்தலன்னு நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீ அப்படி நடத்துக்கவே இல்லை. உனக்கு கடையை நடத்த பிடிக்கலன்னா விட்டுருக்க வேண்டியதானே. எதுக்கு 50 ரூபாய்க்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்து கஷ்டப்படுத்திருக்க? இந்த ஊர் மக்கள் எல்லாரும் பாவம் தான் நான் அந்த விலைக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். உனக்கு என்ன தைரியம் தான் நீ இப்படி கொடுத்துருப்ப? அத்தை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய உதவி கூட நான் கிடைக்க விடாம பண்ணிட்டேன் அத்தை. ஒருத்தர் ஸ்பான்சர் பண்றேன்னு வந்தாரு. ஒரு பையன்ட்ட நான் சாப்பாடு 5 ரூபாய்க்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னனால அதை அவர் பார்த்துட்டு இனிமே இந்த பிளான் நான் கேன்சல் பண்றேன்னு பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருந்திருக்கும் அத்தை. அதை நான் உதவிக்கு எடுத்துட்டேன். நீ மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு யார் உதவி பண்ணாங்களோ இல்லையோ அவசியம் கிடையாது. எனக்கு என் கடை நல்லா போனால் போதும். இங்கே இருக்க ஏழை மக்கள்லாம் நல்லா சாப்பிட்டா போதும். அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி பண்ணதான் எனக்கு ரொம்ப எரிச்சலாக வருது. தயவு செஞ்சு இனிமேல் இந்த மனப்பான்மை விட்டுரு. மற்றவங்களுக்கு உதவி பண்ணுன்ற மனப்பான்மையில தான் அந்த கடையை ஆரம்பிச்சிருக்கேன். மன்னிச்சிருங்க அத்தை. இனிமேல் இந்த தப்பை நான் எப்பவும் பண்ண மாட்டேன் அத்தை. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா, யார் உதவி பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம உதவி பண்ணுறோமா அதான் முக்கியம். நம்ம மற்றவங்களுக்கு நல்லதை செஞ்சால் நல்லது நம்மளை தேடி வரும். நீங்கள் எதையும் நினச்சி வருத்தப்படாத. இனிமேல் நீ நல்ல ஒரு மனப்பான்மையோடு இருக்கணும். அது போதும் எனக்கு. அவளும் அதுலேருந்து மாறி மற்றவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.